இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மே மாதம் முழுவதுமே நம்ம புறக்கணிப்பை பற்றி நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குது உடல் ரீதியான நிராகரிப்பை நாம் எப்படி சமாளிப்பது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உடல் ரீதியாக யாராவது நம்மளை நிராகரிச்சிட்டாங்கன்னா அப்படியே நிலகுலைஞ்சு போயிடுவோம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்துடும். அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, நம்ம மறுபடியும் எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சாகர் குரானாவை சந்திக்க இருக்கோம். உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஷார்ட்ஸியை கொண்டு வந்திருக்கோம். இவங்க சின்ன வயசில் பலவீனமாக இருந்திருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு இவங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க, இவருக்குள்ளே எப்படி ஒரு புதிய வாழ்க்கை இவருக்குள்ளே வந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். தன்னுடைய சிறு வயதின் போது சாகருக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தது. அதன் காரணமாக அவர் அசௌகரியமாக உணர்ந்தார். எனக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால எனக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதோட என்னோட வீட்டில் இருந்தவங்களும் ஒரு பய உணர்வு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னை எப்போவுமே அவங்க சுதந்திரமாக விட்டது கிடையாது. அதாவது தூரமாக எங்கேயும் போக விடலை. நான் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பேன். மற்ற குழந்தைங்க சாதாரணமாக இருக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி என்னால் இருக்க முடியாது. பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அவர் தன் இளமை பருவத்தில் அடியெடுத்து வைத்த போது சாகர் தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அங்கீகரித்தலை பெறுவதற்காக போராட வேண்டியதாக இருந்தது. குழந்தைங்க வளர்றப்போ டீனேஜ்குள்ளே போவாங்க. அப்போது எல்லாருக்குள்ளேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நல்லா விளையாடணும், நல்ல நண்பர்கள் கிடைக்கணும்னு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் என்னை யாருமே ஏற்றுக்கல. அதோட என்னோட வாழ்க்கையில் என்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நண்பர்கள்கிட்ட எப்பயுமே பொய் பேசுவேன். அவங்க கூட இருக்கிறதுக்காகவே, அவங்க என்னை ஏற்றுக்கணுன்றதுக்காகவே சில விஷயங்களை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் என் வாழ்க்கையில் தனியாக இருக்கணும்னு விரும்பலை. ஒருவேளை நான் தனியாக இருந்தேன்னா எனக்கு மூச்சு திணற மாதிரி ஆரம்பிச்சிடும். அதனால நான் எப்பயுமே ஒரு கூட்டத்தோடு தான் இருப்பேன். சாகர் வளர வளர பணத்துடன் சேர்த்து அங்கீகரித்தலும் கிடைக்கும் என அவருக்கு தோன்றியது. அப்பொழுது அவர் சீட்டாட்டத்துக்கு அடிமையானார். ஆரம்பத்தில் அவர் அதில் பணம் சம்பாதித்தார். நிறைய நேரம் நான் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி விளையாடுவேன். பணம் கட்டி விளையாடுற இடத்துல கொஞ்சம் அறிமுகம் கிடைச்சிது. அங்கே கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு பொருள் கிடைச்சிச்சுன்னா விற்றுருவேன். அதனால் என் பணம் எல்லாமே மூழ்கிடுச்சு. கடனில் மூழ்கிட்டேன். அதனால் கடைசியாக பைசா சம்பந்தமான அந்த ரகசியம், அந்த கடன் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எனக்குள்ள நான் ஒருவேளை என் குடும்பத்துக்கு ரொம்ப பாரமாக இருக்கணும், அதோட இப்போது நான் தான் என் குடும்பத்தை ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே கொண்டு வந்துட்டணும்னு தெரிஞ்சிருச்சு. தன் மூலமாக வந்த பிரச்சனையை பார்த்து சாகர் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தார். ஆனால் அவரால் போக இயலவில்லை. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அவருடைய பாஸ்டர் அவருக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். நீ என்ன செய்ய விரும்புகிறேன்னு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட நான் வீட்டில் இருந்து ஓட விரும்புகிறேன்னு சொன்னேன். எப்படியாவது என்னை இங்கேருந்து எங்கேயாவது வெளியே அனுப்புங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். சரி, நீ பைபிள் காலேஜுக்கு போன்னு என்கிட்ட சொன்னாங்க. பைபிள் காலேஜுக்கு எதுக்கு போகிறேன், என்னத்துக்கு போகிறேன்னே எனக்கு தெரியாது. நீ போன்னு என்ன சொன்ன உடனே நான் போகிறதுக்கு ரெடியாக ஆகிட்டேன். ஒரு கீழ்ப்படியாத மாணவனாக இருந்தாலும் கூட சாகர் தன்னுடைய முதல் வருஷத்தை வெற்றிகரமாக முடித்தார். சர்ச்சில் 2வது வருடம் பிராக்டிகல் செய்கின்ற போது ஒரு பெண் ஜெபம் செய்வதற்காக அவரிடத்தில் வந்தார்கள். அவங்க என்கிட்ட வந்ததுனால வெளிப்பிரகாரமாக நான் ஜெபம் செஞ்சேன். அவங்களுக்கு ஜெபம் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு போனப்போ அந்த ஆன்ட்டி தன்னோட வாழ்க்கை சாட்சியை சொன்னாங்க. நீங்கள் எனக்கு செஞ்ச ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு தனியாக ரொம்ப அழுதேன். அதன் பிறகு பைபிள் காலேஜில் சாகர் தன்னுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தினார். அவருடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில் ஒவ்வொன்றாக அவருடைய ஆசிரியர்களிடம் இருந்து கிடைத்தது. அந்த சார் சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னைக்கு என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அவர் சொன்னது இதுதான்: தேவன் தாம் அழைத்தவர்களை பயன்படுத்துவார். தேவன் அவங்களை அழைத்து அவர் அவங்களை பயன்படுத்தினார். இருந்தாலும் தன்னோட விருப்பத்தின்படி தன்னோட வாழ்க்கை மூலமா தேவனுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்கள தேவன் ஏன் அவர்களை ஏத்துக்க மாட்டார்னு கேட்டார்.
சாகர் அந்த வார்த்தைகளை தியானித்த போது அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தந்துவிட்டார். வெகு விரைவிலேயே தன்னுடைய பய உணர்வை அவர் ஜெயித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை என்னோட ரட்சகரா நான் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு நான் இந்த விஷயத்தை நினைக்கவே இல்லை. நிறைய நேரம் என் மனசில் இந்த விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் நான் காலேஜில் பிஸியாக இருந்ததுனாலையும் ஜெபம் செஞ்சதுனாலையும் இந்த மாதிரி பல விஷயங்கள் என் மனசில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடுச்சு. இன்றைக்கி என் மனசில் அதை பற்றின எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. தன்னுடைய பிடிஎச் படிப்பை முடித்த பின்பு சாகர் MTiv படித்தார். இன்றைக்கு அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறார். நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நான் செய்கிற எல்லாத்துக்கும் காரணம் தேவன் தான். நான் என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னதமான என்னுடைய தேவனுக்கு என் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நன்றி சொல்லுவேன். என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இழந்து போன வாழ்க்கை, லட்சியமில்லாத வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நன்றி சாகர். உங்களுடைய ஜீவனுள்ள சாட்சி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, சாகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, அவர் நிறைய நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்தார், பலவீனமாக இருந்திருக்காரு. ஆனால் அவர் தேவன்கிட்ட வந்தப்போ அவருடைய நோய்கள் எல்லாமே மாறி போனதை நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறினதை நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் இரக்கத்தில் பெரியவர். சாகருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். பைபிளில் இயேசுசாமி ஒரு கதையை சொல்கிறாங்க. ஒரு விதவை ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. தினமும் அவங்க அந்த கேஸுக்காக அவங்க காலையிலேருந்து காத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த நீதிபதி நியாயமான நீதிபதி இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விதவையான அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருப்பாங்க. ஆனால் அந்த நீதிபதி விசாரிக்க மாட்டார், போயிடுவாங்க. அடுத்த நாளும் போவாங்க, அடுத்த நாளும் அதே மாதிரி ஆகும். இதே மாதிரி அவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த நீதிபதிக்கு ஒரு கட்டத்தில் தலையில் கை வச்சுட்டு, என்னதான் அம்மா உன் பிரச்சனை கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அந்த விதவையோட கேஸ்க்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நல்லபடியான அவங்க எதிர்பார்த்த தீர்ப்பு வந்தது. அவங்க நல்லபடியாக போகிறத பார்க்க முடியுது. விடாமுயற்சி. இயேசுசாமி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. நம்மளுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த விடாமுயற்சி நம்மக்கிட்ட இருக்காது. அதுவும் உடல் ரீதியாக ஒரு நிராகரிப்பு வரும்போது அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்கன்னு நம்ம அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சிருவோம். நமக்குள்ளே அந்த முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். ஆனால் இயேசுசாமி சொன்ன இந்த கதையை நீங்கள் பாருங்கள். அந்த விதவை பெண்மணி கேஸுக்காக தொடர்ந்து அவங்க விடாமுயற்சி பண்ணுறதை கேட்குறோம். இவ்வளோத்துக்கும் அந்த நீதிபதி நியாயமான நீதிபதி கிடையாது. அவரே இவங்க தொடர்ந்து வராங்களே செய்யணுமே அப்படி செய்கிறாரு. அப்போ நம்ம பரமபிதா எப்படி இருப்பார் அதை நினச்சி பாருங்க. அவர் பரமபிதா, நீதியின் தேவன், நமக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம தொடர்ந்து ஆண்டவரிடம் சென்று நம்மளுடைய விண்ணப்பங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், நம்ம தேவனிடத்தில் தொடர்ந்து நம்முடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். நம்ம பின்வாங்கக்கூடாது. தோல்விகளை பார்த்தோ அல்லது பிறர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோ நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையினாலோ அதை விட்டுவிடக்கூடாது. சங்கீதம் 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நண்பர்களே, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி இது. அதாவது உங்களுடைய பிரச்சனையான நேரத்திலும் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். அவர் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகிறார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எப்பவுமே உடல் ரீதியான நிராகரிப்பு வரும்போது, உங்களுக்கான பிரச்சனை வரும்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவர் நியாயமான நீதிபதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை அவரிடம் வைத்து கொண்டே வர வேண்டும். அவர் நியாயமான நீதிபதி. நிச்சயமாகவே உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயமான காரணத்தை அவர் உணர்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்ற அவரால் முடியும். அவரிடம் தொடர்ந்து நம்ம விண்ணப்பம் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி? ஜெபத்தின் மூலமாக நம்ம செய்யணும். நம்ம ஜெபத்தின் மூலமாக தொடர்ந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா? இல்லை உங்ககிட்ட ஜெப குறிப்புகள் இருக்குதா? இல்லை எங்களுடன் இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா?
எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பேரக் வெஸ்லி அவங்க ஜெபம் செய்ய இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. உடல் ரீதியாக ஒரு நிராகரிப்பை சந்திக்கும் போது அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி, ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பேரக் வெஸ்லி அவங்க இருக்காங்க. இவங்க ஸ்பெஷலாக நமக்காக ஜெபிக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உடல் ரீதியாக நம்ம நிராகரிக்கப்படும் போது அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு நமக்கு ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹலோ எவ்ரிவன், ஒரு புது வாழ்வு ப்ரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, ஒருவேளை நீங்க நிராகரிக்கப்பட்ட வேதனையில இருக்கீங்கன்னா எங்க கூட நீங்க கடைசி வரைக்கும் இருங்க. நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். மிக வலி நிறைஞ்ச நிராகரிப்புல இருந்து நீங்க மீண்டு வர ஹெல்ப் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கூட பிரேயர் பண்றதுக்கு பாஸ்டர் பராக் வெஸ்லி அவர்கள் இருக்காரு. வெல்கம் பாஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா. நிராகரித்தல், அதாவது இந்த நிராகரித்தல் இல்ல அங்கீகாரம் கிடைக்காததோட வலி ஒரு காயம் மாதிரியாகும். வெளியே தெரியாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காயமா அது இருக்கும். இந்த நிராகரித்தல், அங்கீகாரம் இல்லாம நடுவுல பிறக்கிறவங்களுக்கு தான் இந்த காயம், இந்த வலி இதெல்லாம் எவ்வளவு கடினமானது, எவ்வளவு வேதனையானதுன்னு, அதுல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இது கடந்து வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுல இருந்து வெளியே வர்றதும் ரொம்பவே முக்கியம். நீங்க சொல்றது 100% உண்மைதான் பாஸ்டர். நிராகரிப்போட வேதனை என்னன்னு, தனிமை உணர்வு என்னன்னு, அப்புறம் சுயமதிப்பு மேல இருக்க சந்தேகத்தை எப்படி கடந்து போறதுன்னு, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பத்தை எப்படி தொடங்குறதுன்னு வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. பைபிள்ல நம்ம நிராகரிப்புக்கான நம்ம வலிக்கான பதில் இருக்கு, மருந்து இருக்கு. நிராகரிப்புல இருந்து, தனிமை உணர்வுல இருந்து நாம எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாரு. நாம தேவனை கண்டிப்பா நம்பணும். பைபிள் வசனத்துல ஒரு புது அடையாளத்தை பாருங்க. ஜபத்துல உறுதியா இருங்க. அதோட உங்க வாழ்க்கையில பைபிள் வசனம் மூலமா கிடைக்கிற நல்ல விஷயங்களை வச்சு முன்னேறி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா நிராகரிப்போட வழியில இருந்து நாம வெளியே வருவோம். இது ஒரே நாள்ல நடக்காது, அது நேரம் எடுக்கும். ஆனா இது கண்டிப்பா நடக்கும். உங்க வாழ்க்கையிலயும் அது நடக்கும். அது உண்மைதான் பாஸ்டர். நிராகரிப்புக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்க முடியும்னு பைபிள்ல இருந்து சில நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்காக நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பைபிள் நம்மோட நிராகரிப்பு மற்றும் அங்கீகாரம் இல்லாததை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுது. அதோட நிராகரிப்புல இருந்து வெளியே வர நமக்கு உதவியும் செய்யுது. கொலோசையர் 3:13, கலாத்தியர் 6:10, யாக்கோபு 5வது அதிகாரம் அதோட 16வது வசனம், இது மாதிரி நிறைய இடங்கள்ல எழுதியிருக்க. நல்லதை செய், மத்தவங்க மேல பழி சுமத்தாத, உனக்கு எதிரா குற்றம் செய்யறவங்கள, உன் மேல பழி சுமத்துறவங்கள மன்னி. தேவன் நம்மள மன்னிச்சா மாதிரி நாமளும் மன்னிக்கிறதுக்கு கத்துக்குவோம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க. சூழ்நிலை இல்ல ஒரு நேரம் நீங்க யாரையாவது நிராகரிச்சிருந்தீங்கன்னா, இல்ல நீங்க நிராகரிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, அங்கீகாரம் இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க அந்த சூழ்நிலைய மறந்துடுங்க. அந்த நபரை மன்னிங்க. தேவன் கிட்ட தயவு கேளுங்க. தேவன் பைபிள் வசனமும் நீங்க அந்த சூழ்நிலை இருந்து வெளியே வர கண்டிப்பா உதவி செய்யும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நன்றி பாஸ்டர். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்காக அவங்க நிராகரிப்புல இருந்து வெளியில வர்றதுக்கும் புதிய தொடக்கத்தை தொடங்குறதுக்கும் பிரேயர் பண்ண முடியுமா? நான் உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ண போறேன். நீங்க நிராகரிப்பு அனுபவிச்சுட்டு இல்ல வேதனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, தேவன் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். தேவன் உங்களையும் உங்களுடைய அந்த பாதையையும் சரி பண்றதுக்கு மட்டும் இல்லாம, நீங்க அவருடைய பாதையில தொடர்ந்து போறதுக்கு முன்மாதிரியா உங்க வாழ்க்கைய மாத்துவாரு. வாங்க என் கூட சேர்ந்து இப்போ நீங்க எல்லாரும் ஜெபத்துல பங்கெடுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, இப்போ நிராகரிப்போட வேதனையில போயிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த காயம் வெளியில தெரியலனா கூட
இது உள்ளுக்குள்ளேயே மனுஷ நிலைய கொலைய வைக்குது. ஆனா ஆண்டவராகிய நீங்க தொடும்படி ஜெபம் பண்ற. இப்பவே உங்க வல்லமையால அவங்கள நிரப்புங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால அவங்களுடைய பாழான தனிமையா இருக்கிற இடத்த நீங்க நிரப்புங்க. பைபிள் வசனம் ஜனங்க கிட்ட பேசட்டும். பைபிள் வசனம் ஜனங்களுக்குள்ள நல்ல குணத்தை தரட்டும். அந்த நல்ல குணம் நிராகரிப்ப மறக்க உதவி செய்யட்டும். அந்த சம்பவத்தை மறக்கட்டும். அந்த நபரைய மன்னிக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் நல்லது மட்டுமே செய்யட்டும். தன்னோட மனசுல இருந்து கசப்பை வெளியே எடுக்கட்டும். தனக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்கட்டும். இது சுயமா முடியாது தேவனே. ஆனா உங்களால ஜனங்களை மாத்த முடியும். அந்த நபரை மாத்த முடியும். ஒரு புது மனுஷனா ஆக்க முடியும். ஆண்டவரே, இது மாதிரியான ஒரு ஜீவனும் வாழ்க்கையும் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஒரு புது தொடக்கத்தை தாங்க. நிராகரிப்போட வழியை நீக்குங்க. ஆண்டவரே, பைபிள் வசனம் அவங்களுடைய காயத்துக்கு மருந்தா இருக்கட்டும். ஜனங்க சரியாகட்டும். அதுல இருந்து வெளியே வரட்டும். உங்களுக்கு மகிமையை தர பாத்திரமா இருக்கட்டும். உங்களுடைய ஊழியத்தை ஒரு புதிய பலத்தோட பார்வையோட செய்யட்டும். மறுபடியும் தொடங்கட்டும். புதுப்பிக்கட்டும். உங்க வழியில தொடர்ந்து போகட்டும். ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நீங்க இப்போ எங்க ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நிராகரிப்பை அனுபவிக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலயும் நீங்க செயல்பட்டு அவங்கள சரி பண்றீங்க, சுகமாக்குறீங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். ஆமென். எங்க கூட இன்னைக்கு பிரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். நண்பர்களே, நீங்க இப்பவே ஒரு புதிய வாழ்க்கை பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. ஜெபத்துக்கு உங்களோட எல்லா வலியையும் பலவீனத்தையும் நீக்கிறதுக்கான சக்தி இருக்கு. நீங்க கால் பண்ண வேண்டிய எங்களோட நம்பர் 9910401010. அடுத்த வாரம் ஃப்ரைடே நாம திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. God bless you everybody. நன்றி பாஸ்டர் பேரக், வெஸ்லி மற்றும் சோஃபியா. நீங்கள் 2 பேரும் எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, நம்ம தவறான பாதைக்கு போகாமல் அங்கேயே நிற்காமல் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக மிக்க நன்றி. நண்பர்களே, நாமும் நிறைய செய்யணும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட நம்ம நிறைய செய்யணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. அதை தேவனுடைய வல்லமையினால் நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யணும். தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த வல்லமை நம்ம நிறைய காரியங்களை செய்ய வைக்கும். நண்பர்களே, நம்முடைய புதிய வாழ்க்கை மே 21 லைவ் ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பதிவு செய்யுங்க. மதியம் 3 மணிக்கு நாம் நேரலையில் ஜெபம் செய்ய இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எங்களுடன் இணைந்து ஜெபிக்கலாம். மறந்துடாதீங்க, மே 21 நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். நண்பர்களே, இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஹே காய்ஸ், சூப்பர் புக் சம்மர் கேம்பை தொடங்குற நேரம் வந்துடுச்சு. இந்த 3 நாட்கள்ல மாஸ்டர் ஒபீடியன்ஸ் தி அல்டிமேட் சூப்பர் பவர். ஒபீடியன்ஸோட வலிமையை பத்தி கத்துக்கோங்க. நோவா ரூத் சாமுவேல் உடன் பைபிள் அட்வென்ச்சர்ல கலந்துக்கோங்க. யாரும் பயப்படவே வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். இவர் ஒபீடியன்ஸோட சூப்பர் பவரை பயன்படுத்தினாரு. உங்களுடையவர்கள் என்னுடையவர்கள் ஆவார்கள். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் ஆவார். என்ன அழைக்கிற குரலை நான் கேட்டபோது நான் நீங்க சொன்னது போல பதில தந்தேன். அப்போ தேவன் என்கிட்ட பேசினாரு. சம்மர் கேம்ப்ல பைபிள் அட்வென்ச்சரோட கிராஃப்ட் மற்றும் டான்ஸ் கூட இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக தயாராகுங்க. இன்னைக்கு www.cbnindia.org-ல ஆன்லைன் சம்மர் கேம்ப் 2024க்கு பதிவு செஞ்சுக்கோங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தேவனை பத்தி கத்துக் கொடுக்க விரும்பினா CBN ஆதரிங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இடைவேளையில் நீங்கள் பார்த்த சூப்பர் புக்குடைய ஆன்லைன் சம்மர் கேம்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி தேதி. அதனால் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. மறக்காமல் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இதோட தீம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்கள்லாம் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது வாழ்க்கையோட அஸ்திபாரம். அதனால் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நண்பர்களே, இது நன்றி வெள்ளியை பகுதி. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸை நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம்.
நான் உங்களுக்காக மெசேஜை படிக்கிறேன். உங்கள் ஜெப உதவியால் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு ஜெபம் பண்ணினதுக்காக நான் ஒரு புதிய வாழ்க்கை முழு டீமிற்கும் நன்றி சொல்கிறேன். உங்கள் மெசேஜ்களுக்காக ரொம்ப நன்றி. இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அதனால் எங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ள மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நீங்கள் ரொம்ப உண்மையாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. மற்றும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் அதையும் படிக்கிறேன். உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப உத்வேகம் தரதாக இருக்குது. உங்கள் புதிய வாழ்க்கை டீம் ஒரு பெரிய வேலையை செய்கிறீங்க. இப்படிப்பட்ட பெரிய வேலைகளை செய்வதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த மெசேஜ்களுக்காக மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, உத்வேகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆசீர்வாதம் மற்ற மக்களுக்கும் போய் சேர நீங்கள் உதவி செய்யுங்க. நண்பர்களே, இதே மாதிரி மெசேஜஸ் உங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் வந்து அதை பதிவு செய்யுங்க. அது எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் இதில் பங்குதாரர் ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதம் 50 ரூபாய் நன்கொடையாக தரலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்தோ அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. நண்பர்களே, தேவன் நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சமான இருதயத்தை, அதாவது புதிய இதயத்தை, புதிய ஆவியை, புதிய வாழ்க்கையை தருகிறார். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் சில விஷயங்களை செய்யாமல் இருக்கலாம். சிலர் உங்கள் கேலி கிண்டல் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்காரு. உங்களுக்கு புதிய இதயத்தை, புதிய ஆவியை, புதிய வாழ்க்கையை அவர் தருகிறார். அந்த புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உடல் ரீதியான நிராகரிப்பிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம். அதுவும் குறிப்பாக சாகருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அவருக்கு அன்பை கொடுத்தார், புதிய வாழ்க்கையை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே கருணை நிறைந்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பைபிளில் இருந்து அந்த விதவை பெண்மணியோட அந்த கேஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்த்தோம். அவங்க தொடர்ந்து எப்படி விடாமுயற்சியில் பின்வாங்கவே இல்லை. அந்த விதவை பெண்மணி பின்வாங்கவே இல்லை. தொடர்ந்து அவங்க வந்து அந்த நீதிபதியிடம் சென்று அவங்க நீதியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நம்மளுடைய நியாயமான நீதிபதி நமக்கும் இருக்கிறார், நம்முடைய தகப்பன் இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் விடாமுயற்சியோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருங்க. அவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். உங்களை மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். உங்கள் இலக்கை அடைவதற்கு அவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
இப்போ உங்களுக்காக ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது. அதை பார்த்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். நான் இத்துடன் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் bless you. Nations